பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ். சம்பித் பத்ரா நேற்றைக்கு வாய் தவறித்தான் சொல்லிவிட்டேன், மன்னிப்பு கேட்டு அந்த பூரி ஜெகநாதனுக்கு மோடியினுடைய பக்தர் அப்படி சொன்னது வந்து தப்பா சொல்லிட்டேன். டங் ஸ்லிப் தான், அதுக்காக நான் விரதம் இருக்க போறேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்படி நேற்றைக்கு மோடி நான் ஒரு மனித பிறவியே கிடையாது அதான் தெரியுமே அப்படின்னு அவரே ஒரு பேட்டியில தெரியுமே சொல்றார். मुझे लगता था कि शायद बायोलॉजिकली मुझे जन्म दिया गया है। मां के जाने के बाद इन सारे अनुभवों को मैं जोड़ करके देखता हूं। அப்ப அது டங் ஸ்லிப்பா எல்லாம் சொல்லல, அவர்களுக்குள்ள இப்ப எப்படி நாம் தமிழர்ல சீமான் உள்ளரங்கு கூட்டத்தில் என்னெல்லாம் சொல்லி தன் கட்சியினரை தயார்படுத்துறாரோ அதைத்தான் அவனுங்க வந்து வெளியில சொல்லி மாட்டிக்கிறானுங்க. கமல் கேஸ் கமல் மாதிரி உள்ள சொல்லியிருப்பாரு, கேட்குதுடா உள்ள இருந்து எனக்கு குரல் கேட்குது. அவர் தான் மனித பிறவியே இல்லை அப்படிங்கிறத வந்து சும்மா ஒரு பஞ்ச் லைனா அப்படிலாம் சொல்லலை, அவர் வந்து விளக்குறார். என்னுடைய தாயார் உயிரோடு இருந்த வரைக்கும் நான் அம்மா அப்பா மூலமாக உலகத்தில் எல்லா குழந்தைகளும் எப்படி பிறக்கிறதோ அப்படி பிறந்ததாகத்தான் நம்பிக்கொண்டு இருந்தேன். எங்கள் அம்மா தவறினதுக்கு பிறகுதான் நான் வந்து மயிலுக்கு பொட்டுக்கடலை போட்டவாறே இதை பற்றி சிந்திச்சுட்டு இருந்தேன். சிந்திக்கும்போது சில விஷயங்கள் எனக்கு புலப்பட்டது. நான் பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாது. உயிரியல் அடிப்படையில் ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு நீங்கெல்லாம் பிறக்கிற மாதிரி இருந்த ஒரே சாட்சி அவங்க அம்மா, அது போயிடுச்சு, செத்து போச்சு. இப்பதான் இந்த உருட்ட முடியும். கர்ணன் மாதிரி, குந்தி தேவிக்கு கர்ணன் பிறந்தது மாதிரி அந்த மாதிரியான ஒரு முறையில தான் நான் பிறந்திருப்பேன். பரமாத்மா தான் என்னை அனுப்பி இருக்க வேண்டும், அது அவருடைய கெஸ். இதை சொல்றதுக்காக நீங்க பல பேர் சிரிக்கலாம், நினைக்கலாம், ஆனால் நான் அதை நம்புகிறேன். ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தியே தீர வேண்டும் என்ற காரணத்துக்காக பரமாத்மா என்னை அனுப்பியிருக்கிறார். நான் கடவுளின் தூதன், அதான் நபி, பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, ஆமென். இயேசுநாதர் அந்த வரிசையில் வந்து இப்போ நான் சாமி புள்ளடானா என்னை தோக்கடிக்கிற பிளான் பண்றீங்களா? வெளிப்படையா அறிவிச்சிட்டார், நான் வந்து அவதாரம், சாதாரண மனிதர்கள் கிடையாது. நான் உங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த துன்பம்லாம் வந்து திருவிளையாடல், சோதிக்கிறேன், வரதான். நான் கடவுள்ல கஷ்டப்படுற மக்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரணம் வந்து வரம்பர். அந்த மாதிரி இந்தியாவில் இத்தனை கோடி பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றீங்க, நானும் ஏத்துக்கிறேன். உங்களை எல்லாம் நான் இப்படி வதைக்கிறேன்னா அது வந்து கல்கி அவதாரம் அப்படின்ட்டார். விஷ்ணுவுடைய கடைசி அவதாரம். இதை இவருடைய கதையைத்தான் வந்து மார்வல் காமிக்ஸ்ல தானோஸ்னு வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எண்டு கேம் இந்தியாவுக்கு அவர் எண்டு கேம் காட்டிக்கொண்டு இருக்கிறார். இது ஒரு பக்கம். ஆனால் மோடி இப்படித்தான் பேசுவார். 2014க்கு முன்பு வரைக்கும் தன் மைண்டில் இருக்கிறத பேச சொன்னீங்கன்னா சீமான் கோப்புல தான் இருக்கும். பிரதமர் ஆனதுக்கு பிறகு அப்படியே பேச விட்டோம்னா சந்தி சிரிச்சிரும், வாயில சிரிக்க மாட்டாங்க, திரும்பி நின்று சிரிப்பாங்கிற அச்சத்தால தான் முழுக்க ஸ்கிரிப்டடா அவரை இது பண்ண வைக்கிறாங்க. டெலிபிராம்டர்ல போட்டு அதுவே பெரிய உளரா இருக்கிறனாலும் அந்த உளறல் பாஜகவுக்கு பலனளிக்கக்கூடிய உளறலா இருக்கணும். அதான் எழுதி கொடுத்துறது. முஸ்லிம்களை திட்டுவது, இங்க ஒரிசால போய் தமிழ்நாட்டை திட்டுவது, இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டட். இதனால என்னென்ன எதிர்வினைகள் வரும்னு எல்லாத்தையும் கணிச்சு இருந்தாலும் பரவாயில்லை, இது நமக்கு வாக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு நம்பி பண்ணுவது. ஆனால் ஸ்கிரிப்ட் எதுவும் இல்லாமல் மோடியை நீங்க ஒரு இடத்துல இறக்கி விட்டு நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது மாதிரியான கதைகள் நிறைய வரும். நீங்க இந்த முதல கதை, இவர் ட்ரோலான பல்வேறு விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது 1-to-1 உரையாடலா நிறைய இருக்கும். பேசும்போது ஸ்கிரிப்ட் பண்ண முடியாதுல்ல. மெயிலுக்கு கண்டுபிடிக்க முன்னாடி மெயில் அனுப்புறது, டிஜிட்டல் கேமராவுக்கு முன்னாடி டிஜிட்டல் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துங்கிறது, அது மாதிரி இந்த முதல கதை, இது மாதிரி பல்வேறு வடைகள் வந்து ஃப்ளோல வந்து விளறதுக்கு காரணம் ஸ்கிரிப்ட் இல்லாம ஆசாமியை எங்கேயாவது பேச விட்டீங்கன்னா இது மாதிரியான கதைகள் பார்த்து விடுவார். கடவுள் யுகபுருஷன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இனிமேல் என்னை தோக்கடிச்சிங்கன்னா என்னை தோக்கடிக்கிறவங்க அம்மா டுமீலுங்கிறது தான் ஒரு அந்த லெவலுக்கு தான் வராது. கடைசி கட்டம் போகும்போது நான் தோத்தேன்னா நீங்களாம் சோழி முடிஞ்சதுரா, பட்டன் அமுக்கிடுவேன், தானோஸ் மாதிரி சொடக்கு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்ல வந்து நிற்கிறார். இவருடைய இந்த பாண்டியன் தொடர்பான பேச்சு இருக்கு இல்லையா, இதை திமுக தலைவர் கண்டித்தார். உடனே வந்து இங்க இருக்கக்கூடிய எல் முருகனும் அண்ணாமலை தான் முக்கியம், ஒரு வீடியோவை போடாரு. வீடியோவில் அவர் என்ன சொல்ல வர அப்படின்னா, அவர் வந்து பாண்டியனுடைய எப்படி அவர் பொருந்தா காதலாக போய் ஒடிசால உட்காந்துருக்காரு, பாண்டியன் எப்படி மண்ணின் மைந்தன் அல்ல, ஒடிசாவை எப்படி பாண்டியன் ஆளக்கூடாது
பாண்டியனால் விளையக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படின்னு பட்டியலிடுற. அந்த பட்டியலில் பலது எப்படி இருக்குன்னா, கண்ணாடி ஒன்று ஆளுயர கண்ணாடி நிற்க வச்சு அண்ணாமலை அது முன்னாடி போய் நின்று பட்டா ரிஃப்ளெக்ட் ஆகிற தூரத்தில் நின்று காரி 100 தடவை துப்புனா எப்படி மீண்டும் அண்ணாமலை மூஞ்சிலே வந்து தெரிக்குமோ அப்படியாப்பட்ட இவங்க வந்து பிரதமர் வந்து தமிழர் பிரதமர் சொல்வது ஒரிசாக்காரங்க ஒரிசாவை ஆளட்டும். இந்த பேக்டோரில் வரக்கூடிய பியூரோக்ராட்ஸுக்கெல்லாம் நாங்கள் மதிப்பளிக்க போவது கிடையாது. அதான் பிரச்சாரம். ஒரு பியூரோக்ராட்டுக்கு என்ன வேலைன்னு கேட்குற அப்படி அரசியல் கேட்போமா மாட்டோமா? ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு என்ன வந்தேன்னு கேட்போமா மாட்டோமா? பேக்டோர் வழியா வரக்கூடிய பியூரோக்ராட்ஸ் எல்லாம் இப்படிதாங்க டீல் பண்ணணும். அவருக்கு அந்த மண்ணை பத்தி என்னங்க தெரியும்? ஒரிசாவுடைய அரசியல் எப்படி இருக்கு, யாரு கையில் இருக்கு? அங்கே வி.கே. பாண்டியன் என்பவர் யார்? அவரை சடனா கொண்டு வந்து இவர் தான் நம்பர் 2 கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தா எப்படி அவருக்கு எனக்கு என்ன தெரியும்? அவருக்கு அங்கே பிறந்தவரா, அங்கே வாழ்ந்தவரா, அவர் அதை பார்த்துருக்காரா? அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக வந்தவர், கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நவீன் பட்நாயக் அவங்கள 25 வருஷமா இருக்காரு முதலமைச்சர். எத்தனை முறை ஃபீல்டுக்கு போயிருக்காரு? வீட்லயே இருப்பாரு. யாராச்சும் பார்க்குறோன்னா வி.கே. பாண்டியன் போகணும், அதுக்கு ஒரு பேர் 5T டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தலைவர்னு கொடுத்துருக்கீங்க. அவரை மினிஸ்டராக இருந்தாலும் வி.கே. பாண்டியன் அவரை தான் பார்க்கணும். எப்படி ஜனநாயகம் இது? இதைத்தானே பிரதமர் கேள்வியா கேட்கிறாரு. பாண்டியன் தேவையா இல்லையாங்கிறத பற்றி நமக்கு மாற்று கருத்துகள் இருக்கு. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா அங்க போய் பிஜு ஜனதா தளத்துடைய கட்சிக்காரங்க இருக்கும்போது இவர் அந்த 2வது இடத்தை அடையறத பத்தி நமக்கு விமர்சனங்கள் இருக்கு. ஆனா அதிமுக காரன் சொம்படிச்சிட்டு இருக்கான். வி.கே. பாண்டியன் ஈச நாட்டு கல்லர், அவரை எப்படி நொட்டுவீர்கள்னு கேட்டிருக்கான் அதிமுக காரன். அது அதிமுக உடைய வாழ்வியல். நமக்கு அதுல விஷயம். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா போய் அந்த ஊர் பிரச்சனை. இப்ப நம்ம ஊர்ல வந்து எம்ஜிஆருக்கு வந்து முதலமைச்சராக ஆக்கலையா? கேரளாவை பூர்வீகமாக கொண்டு இலங்கையில் பிறந்த எம்ஜிஆர் பிழைப்பு தேடி தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லுவாரு, கிண்டியில பிறந்து ஆள் குறிச்சு இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கு அவனுக்கு, அந்த ஊமை பயிலுக்கு அப்படின்லாம் பேசுவாப்புல. ஆனால் அந்த மாதிரியான ஆளையும் நம்ம ஆள வச்சாங்க. ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் பிறந்து மைசூர்லேருந்து வந்த ஜெயலலிதாவை ஆள வச்சாங்க. எல்லாம் தான் பண்ணாங்க. ஏன்னா இப்படி இருக்கும்போது அது வந்து அந்த மண்ணின் மக்களுடைய முடிவு. அவன் கல்யாணம் பண்ணியிருக்க அந்த ஊருடைய மருமையன், அவன் அந்த ஊருக்கார பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த ஆளுக்கு வந்து அந்த ஊருடைய மருமானம் அந்த ஊர் மக்கள் அந்த ஆளுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை மோடி பேசுவதற்கு அவருக்கு என்ன கூறு இருக்கு? ரெண்டாவது, நீ அதை வந்து இங்க பேசுறியே, பேக்டோர்ல வந்த பியூரோக்ராட்னு சொல்றியே, நீ யாரு? திடீர்னு 2வது இடத்தை தூக்கி கொடுத்துட்டாங்களாங்க. உனக்கு தமிழ்நாட்டுல முதல் இடத்தை தூக்கி எப்படி கொடுத்துருக்கானுங்க? பாஜகவில் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்த உடனே ரிசைன் பண்ண வச்சு நேரடியா கொண்டு வந்து துணைத் தலைவராக்கி உடனே ஒரே வருஷத்துல தலைவராக்கி விட்டுருக்காங்களே. முதலிடம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு உனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பாஜகவில் பல வருஷமா இருக்கக்கூடிய கேட்டானா மூஞ்சியை கொண்டு போய் எங்க வைப்ப? வி.கே. பாண்டியன் பேரை சொல்லுவதற்கு மோடிக்கு என்ன பயம்? வி.கே. பாண்டியன் கஜானா சாவி எடுத்துட்டு போறாருன்னா அவர் பதில் சொல்ல போறார். தமிழ்நாடும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் எதற்காக மோடி இதற்காக விமர்சிக்குதுன்னா, பாண்டியன்னா பாண்டியன் பேரை சொல்லு, தமிழ்நாடுங்கிறத நீ ஊமை சொல்றதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? ஒரு மனிதரை, தனி மனிதரை ஒரு டேர்ம் பண்றதுக்கு ஒட்டு மாநிலத்தையும் டேர்ம் பண்றதுன்னா அப்போ உன்னுடைய மனசு மோசமான ஒரு தமிழ்நாட்டை பற்றியான ஒரு அடையாளத்தோட தானே இருக்குது. இன்னொன்று, பிஜு ஜனதாதளுக்கான அந்த இதில் வந்து பிஜு பட்நாயக் இருந்தார், அவருடைய மகன் வந்தார் நவீன் பட்நாயக்கு வாரிசுகள் இல்லை. அவர் வந்து அடுத்த தன்னுடைய கட்சியை இவரிடம் தான் ஒப்படைச்சிட்டு போகிறாருன்னு தான் பேச்சாக இருக்குது. அது அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் அதிகாரி அவர் கையெழுத்து கல்யாணம் பண்ணியிருக்காரு பாண்டியன்னு. அவர் அந்த மாநிலத்தில் செட்டில் ஆகிட்டார். அவருடைய பிள்ளைகள் வந்து ஒடிசா பிள்ளைகளாகவே வளருது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவர் கட்சியை அவரை ஒப்படைக்க போகிறாங்கன்னு தான் பேச்சாக இருக்குது. இப்போ அந்த பதட்டம் அங்கே பாஜக எதிர்கட்சியில் பண்ணக்கூடிய பாஜக இருக்கும், அங்கே போகக்கூடிய மோடியினுடைய பேச்சு அப்படி இருக்கும். இவன் எதுக்கு அப்படி பேசுகிறான்? இதுதானே கேள்வி. இது மோடியினுடைய பேச்சை வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தெரிவித்த கண்டனம் பார்த்தீங்கன்னா கடுமையான கண்டனம் தான். தனி நபர்களை பற்றி விமர்சனம் வைத்தால் கூட அதை வந்து மோடியுடைய சாதிக்கே வைக்கப்பட்ட விமர்சனமாக மாற்றி ராகுல் காந்தியை என்ன பாடுபடுத்தினா? இப்ப நீ என்ன சொல்ற, எங்க ஆயப்பனுக்கு நான் வந்து பிள்ளையா பிறக்கலங்கிற, அப்ப நீ எங்க, நீ யாரு? நீ மோடிங்கிற பேருக்கு பின்னாடி அந்த சாதிக்கு இது அவமானம் இல்லையா? அவமானம் இல்லையா? இப்ப இதையெல்லாம் சொல்லிட்டு அண்ணாமலை எதற்காக தமிழ்நாட்டில் இந்த உருள வேண்டும்னு பார்த்தா, அண்ணாமலை சொல்வதையெல்லாம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு காக்கா குருவி கூட மதிக்க போவதில்லை. அது அண்ணாமலைக்கும் தெளிவா தெரியுது. தமிழ்ல பேசக்கூடிய ஒரு ஸ்பீச்சுக்கு எதுக்குங்க இங்கிலீஷ்ல சப்டைட்டில் போட்டு வெளியே விடுற? ஏன்னா ட்ரம்ப் பாப்பார்ல, அண்ணாமலை ஜி என்ன பாப்பார்ல, அதனால வந்து ட்ரம்ப்புக்காக தான் கீழே போட்டிருக்கேன். அதாவது தமிழ்நாட்டுல எலெக்ஷன் முடிஞ்சாலும் நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன், அது மாதிரி மவுச 2 ஆட்டு ஆட்டிட்டு அப்படியே வேலை செய்யற மாதிரி பண்றது மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி
இந்த வேலையை பார்த்து விட்டுட்டு இங்கிலீஷ்ல சப்டைட்டில். ஏன்னா அண்ணாமலைக்கும் சரி, அண்ணாமலைக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்களுக்கும் சரி, இவங்க யாருக்குமே ஹிந்தி தெரிய மாட்டேங்குது. ஹிந்தி தெரிந்திருந்தால் சப்டைட்டிலையும் ஹிந்தியில போட்டுவிட்டு டெல்லி தலைமைக்கு இந்த வாரம் நாங்க இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம், நாங்க உங்களுக்கு அண்டை கொடுத்துட்டே தான் இருக்கோம், எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு நாங்க வந்து ஜாலியா விரும்புறது வந்து பாஜக தலைமைக்கு. ஆனா அத கூட நான் ஹிந்தியில போட முடியாத சூழ்நிலை இருக்குதுங்கிறதுதான் வெரி சேட், பிராண சங்கடம். ஆமா. கரூர் மாவட்டம் நெரூர் கிராமத்தில் உள்ள சதாசிவ பிரம்மேந்திரர் மடமா கோவில, சதாசிவ பிரம்மேந்திரங்கிறது வந்து கர்நாடகாவிலிருந்து பஜனை பாடுவதற்காக அந்த ஊருக்கு வந்தவர். வந்த இடத்தில் ஒரு பார்ப்பனர் வீட்டில் அந்த காலத்துல சோறு உண்டாரு, அதனால அது அவர் அங்க ஒரு சாமியா கும்பிடுறத ஒரு வழக்கமா வைத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலத்துலலாம் இதுல அங்க ஒரு நடைமுறை இருக்கிறது. அக்கரகாரத்தில் அன்னதானம் போட்டு அன்னதானம் சாப்பிட்டு எந்திரித்த பிறகு அந்த எச்சில் இலைகளின் மேல் பக்தர்கள் உருளுவது. திருப்பரங்குன்றத்துலையும் இதே மாதிரி ஒரு வழக்கம். அங்க ஒரு வேத பாடசாலையில வேதம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அன்னதானம் போட்டு அந்த இலையில உருள வைக்கிறது பாடசாலை இருக்குது. 100 ஆண்டு கால வழக்கம் இது. இதை வந்து நாங்க கைவிட மாட்டோம் அப்படின்னு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல வந்து இதை தலித் பாண்டியன் வரலாறு பழக்கவழக்கத்தை மாநிலம் தமிழ்நாடு. கடந்த காலத்துல இந்த வழக்கத்தை ஒழிக்க வேண்டும். அக்கரகாரத்தில் அன்னதானம் போட்டு இவர்கள் தின்று எந்திரித்த இடத்தில் பக்தர்கள்ங்கிற பேர்ல சூத்திரர்களை உருள விடுவது, எச்சிலின் மீது அங்க பிரதர்சனம் செய்ய வைப்பது என்பது மனித குலத்துக்கே இழிவு அப்படின்னு கோர்ட்டுக்கு போய் கோர்ட் தடை செய்திருக்கிறது. ஆமா, ஒரு 10 வருடங்கள் இந்த தடை வந்து கர்நாடக மாநிலத்திலும் தடை. இங்கெல்லாம் இது பிராக்டிஸ்ல இருக்கோ அங்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டது. இது ஒரு குறிப்பிட்ட காலத்துல இப்படி ஒரு பிராக்டிஸ் செஞ்சா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சூத்திரர்களை பார்ப்பனர்களுக்கு அடிமையாக மனதளவில் தயார் செய்து அவங்களுடைய எந்த விதமான கூட மூத்திரத்துல குடிச்சா கூட வந்து தப்பு கிடையாது அப்படின்னு பதிய வைப்பதற்கான ஒரு வேலை இது. அதுக்காக தான் இந்த வேலையை பாக்குறாங்க. இது கோர்ட்ல தடை எச்சில் புண்ணியம்டா உனக்கு அதுல உருள்ற அப்படிங்கிறது தான் கதை. அதை வந்து இங்க செய்யறாங்க. பல்வேறு இடங்கள்ல இருக்கு. இங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு மூடநம்பிக்கை ஒழிப்புன்னு சொல்லி ஒரு சில சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் அதுக்குள்ள சேர்த்திருக்காங்க 2023. தமிழ்நாட்டிலும் இந்த விவகாரம் நடக்காம இருந்துச்சு. அப்போ பார்ப்பனர்கள் அப்போ வந்து பயங்கரமா கொந்தளிச்சாங்க. 100 ஆண்டு கால வழக்கத்தை போய் தடுக்க சொல்றாங்க, இது தப்பு இல்லையா? அக்கரகாரத்துல நாங்க மட்டுமா 100வது ஆண்டுல ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சு. அது என்னன்னா பார்த்தா காரி துப்புறது. அதை வந்து அந்த ஒரே ஆண்டுல கை விட்டுருக்காங்க. அதை திரும்ப வந்து ரீகால் பண்ணலாமான்னு வந்து நீங்க கேட்கணும். அக்கரகாரத்துல நாங்க மட்டும்தான் இருக்கோமா? மேற்படி நெரூர் அக்கரகாரத்தில் இப்ப வந்து 4-5 வீடுகள் பார்ப்பனர் அல்லாதவர்களே வாங்கிட்டாங்க. திருச்சி போற வழியில் இருக்கக்கூடிய காவேரி கரையில் இருக்கக்கூடிய சித்தலவாயி அது இதுன்னு வரிசையா எல்லா மகாதானபுரம் எல்லா அக்கரகாரமும் நீங்க வந்து வித்துட்டு பூரா செட்டில் ஆயிட்டாங்க. கனடா அமெரிக்கான்னு போயிட்டாங்க. டெல்லி மும்பை சென்னைன்னு பூரா புலம்பெயர்ந்துட்டாங்க. வேற வழி கிடையாது, சொத்தை வைக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்போ வந்து இவங்க வந்து மனம் திறந்து சமத்துவபுரம் ஜெயேந்திரர் சமத்துவபுரம் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்ச மாதிரியும் உள்ள வந்து எல்லாத்தையும் விட்ட மாதிரியும் சொல்றாங்க. அது சொத்து சும்மா இருக்கேன்னு சொல்லி வித்துட்டு போறாங்க. இதில் வந்து வாங்குறவங்க வந்து இப்போ எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவங்க வந்து உடனே அதை ஒரு மேட்டரா வந்து எடுத்து வச்சு பேசிட்டு இருக்காங்க. நாங்க மட்டுமா உருள சொல்றேன். நான் என்ன சொல்றேன், எல்லாரும் அக்கரகாரத்துல வீடு வாங்கிட்டாங்க, எல்லாரும் அக்கரகாரத்துல அன்னதானம் போட்டா சாப்பிட உட்கார்றாங்கிற வரைக்கும் ஓகே. 2 பார்ப்பனர்களை உருள விட எல்லாரும் சேர்ந்து நீங்க உருளுங்க. எல்லாரும் சாப்பிட்டதுல எல்லா சாதியும் சேர்ந்து வழக்கம் போல நீ தானே எல்லாத்துக்கும் தலையில பிறந்த உருளு, நீ உருளு. அதுக்கு இவன் தயாரா இருக்காங்களா? அப்போ இதனுடைய இழிவு என்னன்னே புரிய மாட்டேங்குது. கோர்ட் தடை செய்த ஒரு விவகாரத்தை ஜிஆர் சுவாமிநாதன் தான் வந்து அந்த தடையை விலக்கி இதற்கான அனுமதியை கொடுத்திருக்காரு. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஜிஆர் சுவாமிநாதன் இது ரொம்ப புண்ணியமான விஷயம், இந்த 100 ஆண்டு கால பாரம்பரியங்கிறாங்க, இதெல்லாம் தடுக்கிறது நல்லாவா இருக்கு. கனம் நீதிபதி அவர்களே வந்து தொடங்கி வச்சா நல்லா இருக்கும். முதல் ஊர்ல உருண்டு. இன்னொன்னு, இந்த கும்பல் வந்து நீதித்துறையையும் பிடியில் வைத்துக்கொண்டு தங்கள் எச்சில் இலையில் உருளுவதற்கு சூத்திரர்களையும் தயாராக மண்டையக்களை வைத்துக்கொண்டு இவங்களே கூட கேட்பாங்க. நீங்க போய் மைக்கை நீட்டினீங்கன்னா உருண்டவங்க கிட்ட ஆமாமா புண்ணியமா இருக்கு, ஏதோ ஒரு வாரப்பத்திரிகையுடைய ஆன்மீக இதழ்ல ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு எழுதுனாங்க. எச்ச இலையில இதுல உருண்டா ஐஸ்வர்யம் பெருகும்னு எழுதுனாங்க. அப்பவே வந்து விடுதலையில கண்டிச்சு அறிக்கை வந்துச்சு. இல்லைங்க, நீங்க வந்து நீங்க ஒட்டயத்திரத்துல இருந்து மற்ற பகுதிகளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திராவிட விடுதலை கழகம் வந்து ஒன்றாக இருக்கும் போதெல்லாம் இந்த இரட்டை கொலை முறை ஒழிப்புக்காக வந்து கடைகளுக்குள்ள பூந்து ஆதிக்க சாதியினராக நம்பிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட கடைகளை பூந்து கடையில் இரட்டை கோலை இருந்துச்சுன்னா உடைக்கிறது.
இது ஒரு போராட்டமாக முன்னெடுத்தாங்க. இந்த போராட்டத்தை வந்து யார் செய்கிறதுனா, யார் வந்து ஆதிக்க சாதியாக நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா அவர்களை அவர்களை கொண்டே அடிக்க போயிடுது. அவன் மாமை மச்சினே சொந்த பந்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, இவன் கருப்பு சட்டை போட்டிருப்பான், கொள்கைக்கு விரோதமாக நீ மக்களை இரண்டாக பிரிக்கிற, நீ வந்து சாதாரண எளிய மக்களுக்கு ஒரு டம்ளரும் ஊர் மக்களுக்கு ஒரு டம்ளர் வைக்கிறேன்னு சொல்லி டம்ளர் தூரம் கரண்ட் டம்ளர் உடைக்கிறது, இது ஒரு போராட்டமாக பண்ணேன். அது மாதிரியான விஷயங்களை தூண்டக்கூடியதான் இது போன்ற செயல்கள். இவர்கள் நீதித்துறையின் பிடியில் வைத்துக்கொண்டு இது மாதிரி உருளுவதற்கு ஆட்களையும் தயாராக வைத்துக்கொண்டு இந்த வேலையில் ஈடுபட்டால் இதற்கு மேலே இந்த சட்டத்தை நம்பியும் பெரிய பயன் இல்லை. நீங்க வந்து இதை வந்து உலக அடிய செய்யணும். நெரூர் மாதிரியான ஒரு கிராமத்துல பார்ப்பனர்களின் எச்சை இலையில் சூத்திரர்களை உருள வைக்கிறார்கள்ங்கிறதை விட மனிதனை எச்சை இலை மேல் உருள வைப்பதே ஒரு புரிந்த காரியமாக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது வேணும்னு கோர்ட்டு வரைக்கும் போய் அதை சாதித்து இருக்கிறார்கள்ங்கிறத அதே ஊரில் கூட்டம் போட்டு லைவ்ல வந்து உலகமறிய செய்யணும். ட்விட்டருடைய நிறுவனர் வந்து ஒரு தடவை பிடிச்சார்ல பேக், அது என்ன கத்துக்காத கதறினாங்க, ஸ்மாஷ் பிராமணிகள் இதுன்னு சொல்லி போட்டு பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்ப்போம்னு சொல்லி அந்த பேகை பிடிச்சிட்டாருன்னு சொல்லி உலகம் முழுக்க இருந்து சவுண்டு கொடுத்தாங்க. இல்லை, அது இன்னைக்கு நிலவிட்டு இருக்குங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தானே இந்த சம்பவம். இன்றைய ஃபினான்ஷியல் டைம்ஸ் மற்றும் நியூஸ் மினிட் ஆகியவற்றில் ஒரு கட்டுரை ஒன்று வந்திருக்கிறது. 2014 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அன்றைய மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு அதானி பரிந்துரை செய்து ஒரு நிலக்கரி ஊழல், தரம் குறைந்த நிலக்கரியை 3 மடங்கு விலை உயர்த்தி விற்பனை செய்து கொள்ளை லாபம் சம்பாதித்திருக்கிறது அதானி நிறுவனம் அப்படின்னு ஒரு கட்டுரை வருகிறது. இதில் நான் அதிமுக என்று சொல்லுவதும் அதிமுகவுடைய அன்றைய பொதுச் செயலாளர் மின்சாரத்துறை அமைச்சர் பேரை சொல்லுவதும்னா நான் தான் சொல்கிறேன். இதெல்லாம் கட்டுரைகள் எல்லாம் எங்கும் வராது. ஒரு வார்த்தை கூட இல்லை. அறப்போர் இயக்கம், அந்தனப்போர் இயக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் காலையில் கொண்டு வந்து ஃபினான்ஷியல் டைம்ஸ் உடைய லிங்கை போட்டு அதானி எப்படி நிலக்கரி கொள்முதல் திமுக சேர்த்துட்டான். இல்ல, முதல்ல அதையும் சேர்க்கல. அது எவ்வளவு விவரமான உருட்டுனா, தமிழ்நாடு மின்சாரத்துறையில் அதானி அடித்த கொள்ளைகளின் விவரம் ஃபினான்ஷியல் டைமில் தோலுரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதான் செய்தியை இவங்க கொண்டு போய் சேர்க்க விரும்புறது. இன்றைக்கு திமுக 3 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்க பிறகு நீங்க இதை கொண்டு வந்து போட்டீங்கன்னா தலைப்பை மட்டும் நுனிப்பில் மேய்பவர்களுக்கு என்ன புரியும்னா, அதானியுடைய நிறுவனத்துக்கு கொள்ளை லாபம் சம்பாதிப்பதற்காக டான்ஜெட்கோ ஏதோ ஒரு ஊழல் நடத்தி இருக்கிறது அப்படின்னு புரியும். இதில் இவர்கள் மறைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சம்பவம் நடந்தது ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் நடக்குது. அப்பவே திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மின்சாரத்துறையில் இது மாதிரியான பல்வேறு ஊழல்கள் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் கரண்ட் கட்டை வைத்தே ஆட்சிக்கு வந்த அதிமுக அந்த கரண்ட் கட்டை நேர்மையாக தீர்ப்பதற்கு பதில் மக்களுக்கு கரண்ட் கட்டு இல்லாமல் இருக்கணுங்கிற ஒரு தேவை இருக்குதுங்கிறத பயன்படுத்தி கொண்டு மார்க்கெட்டில் விற்பதை விட மிக அதிகமான விலைக்கு மின்சாரத்தை வாங்கினாங்க. அதுல என்ன கொடுமைன்னா, அதே தாராபுரம், திருப்பூர் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மின்சாரத்தையே வந்து வாங்குறது, அந்த பகுதி மக்களுக்கே கொடுக்கறது. ஆனா விலையை பார்த்தீங்கன்னா 3 மடங்கு விலை வாங்குறது. அவங்களுடைய பிரச்சனையை பயன்படுத்திட்டு அங்கே ஓட்டு வாங்கி ஜெயிச்சுக்கிட்டு அவங்க காசு எடுத்து மசாலா அரைச்சாங்க. 2011 திமுக ஆட்சியை விட்டு இறங்கும் போது இருந்த நிதி நிலைமை அப்படியே செங்குத்தாக அதிமுக ஆட்சி காலத்தில் ஏறி அது ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு இன்னும் நட்டு குத்தலா ஏறினதற்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று, இவர்கள் மிக அதிகமான மார்க்கெட்டில் கொடுப்பதை விட அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கினதும் ஒன்று. இதையெல்லாம் இதில் நடந்த காலத்திலெல்லாம் விமர்சனமாக வைத்து அதிமுக ஆட்சிக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் வழியை இந்த கும்பல் யாருமே பார்க்க ஜெயலலிதா அப்படின்லாம் யாருமே கேட்கல. அது பாசம் ஒண்ணு இருக்கும் இல்லையா, நம்மாத்து பொண்ணு கரண்ட் எப்படியோ வந்தா சரிதல்ல, இல்ல கரண்டே இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அந்த 3 மடங்கு விலை கொடுத்து வாங்கினாதான் என்ன ஃபேனை போட்டு சிவனேன்னு உட்காந்து வேடிக்கை பாருங்க அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமா இருந்துச்சு. இப்போ இவங்க பின்னாடி வரலாறுங்கிறது என்ன ஆகும்னா, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு ஜெயலலிதா ஆட்சியின் மின்சாரத்துறை ஊழல்களை அன்றைக்கே அந்தனப்போர் அம்பலப்படுத்தி இருக்கிறது, அவர்களுக்கு நூல் பாசம் எல்லாம் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லுவதற்கும் இது ஏதுவாக இருக்கும். அதனால இன்னைக்கு அதை பண்ணி விடுறாங்க. இன்னைக்கு நம்ம ஆட்கள் எடுத்து எங்க ஒக்காமவனே எப்ப நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிமுக என்ன செய்யுதுன்னா, இது ஷூட்டப் ஆகுது, பேச்சுக்கு வருதுன்னு நேற்றைக்கு வந்த ஒரு நியூஸ், அதாவது சென்னையில பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன், அதை பத்தி சொல்லித்தரேன், இந்த மாதிரியான இதையெல்லாம் சொல்லி பள்ளி குழந்தைகளை, பெண் பிள்ளைகளை விபச்சாரத்துக்கு இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு கும்பலை வந்து போலீஸ் கைது பண்ணி. இதுக்கு சில ஏரியாலாம் இருக்கு, மேற்படி ஏரியாக்கள்லாம் அகரவரிசையில் தொடங்குவாங்க. ஆமா, அப்படியான ஏரியாக்கள்ல இது பிடிக்கப்பட்டிருக்கு. பக்கம் நியூஸா போட்டு விடுறாங்க.
இந்த செய்தி புகாராக வருவதற்கு முன்பே போலீஸ் நடவடிக்கை எடுத்ததுனால தான் இப்படி ஒரு ராக்கெட்டை வந்து பிடிச்சி கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி முதல் பக்கத்தில் செய்தியாக வருது. அதிமுக ஐடிவிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நிலக்கரி ஊழல், அதானி ஊழல்லாம் வெளியே வந்து செருப்படி விழுது. கூடுதலாக இன்றைக்கு ஸ்டெர்லைட் படுகொலை நடந்த நாள், அப்போ எடப்பாடியை இழுத்து வச்சு உன்னால தாண்டா ஆச்சுன்னு யாரும் கேட்டக்கூடாது அப்படின்னு அதையிலேருந்து மடை மாற்றுவதற்காக எவ்வளோ பெரிய பாலியல் சுரண்டல் நடந்திருக்கு, இதை வந்து ஊடகங்கள் மூடி மறைக்குது, ஊடகங்கள் மூடி மறைக்குதுன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா மொதல் பக்கத்தை எடுத்து போடுறான். ஊடகம் மூடி மறைச்சதுன்னா இது என்ன மயிரா? இதுக்கு முன்னாடி யாராவது இந்த இப்படி ஒரு விவகாரம் சென்னையில் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு அதிமுக பிரதான எதிர்க்கட்சி நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்களா, புகார் வச்சிருக்கீங்களா? புகார் எல்லாம் எழுவதற்கு முன்பே காவல்துறை செயல்பட்டனால தான் அந்த கும்பலை ஒட்டுமொத்தமா பிடிச்சி அது மொதல் பக்கத்துல செய்தியா வந்திருக்கு. அதை தூக்கி போட்டு நடவடிக்கை எடுத்ததை, இப்ப கஞ்சா விவகாரம் ஆகட்டும் இதுவாகட்டும் எதா இருந்தாலும் நடவடிக்கை எடுத்து அந்த செய்தி வந்துச்சுன்னா அந்த செய்தியை வச்சு தமிழ்நாட்டில் பாருங்க எத்தனை கொடுமையெல்லாம் நடக்குது. அதிமுக ஆட்சி காலத்துல இப்படி எந்த செய்தியுமே வரலைன்னா அதனுடைய பொருள் என்ன? எல்லாத்திட்டையும் காசை வாங்கிட்டு நடக்க விட்டுருக்கேங்கிறது அர்த்தம் இல்லையா? இன்னைக்கு அதை பிடிச்சது செய்தியா வந்துச்சுன்னா இங்க பாருங்க என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு கேட்டு மடைமாற்ற வேலையை அப்படின்னு மடைமாற்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி இதை குறிப்பிட்டிருக்கார். அதானி நிறுவன நிலக்கரி ஊழல் பற்றி ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு விசாரணை நடத்தப்படும். நிலக்கரி ஊழல் மூலம் மோடி நண்பரான அதானி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை கொள்ளையடித்தது அம்பலமாயிருக்கிறது. தரம் குறைந்த நிலக்கரியை 3 மடங்கு விலை உயர்த்தி விற்றதன் மூலம் கொள்ளை லாபம் இவர்கள் அடித்திருக்கிறார்கள். இதன் மீது நடவடிக்கை எடுப்பாமல் இருப்பதற்கான எத்தனை டெம்போக்களில் பணம் பெற்றார் மோடி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார். அதானி நிறுவன இறக்குமதி ஊழல் மீது சிபிஐ அமலாக்கத்துறை இதுவரை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இந்த செய்தி ராகுல் காந்தி அதானி நிலக்கரி ஊழல் பற்றி ட்விட்டு போட்ட அடுத்த கொஞ்ச நேரத்தில் நேற்றைக்கு ராகுல் காந்தியை புகழ்ந்து ஒரு ட்விட்டு போட்டிருந்தாரு பார்த்தீங்களா, செல்லூர் ராஜு, அது டெலிட் பண்ணப்பட்டு விட்டது. நேற்றைக்கு போட்ட துண்டு அதற்கு மதிப்பு இல்லை, எங்களையே அடிச்சு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் டெலிட் பண்ணியிருக்காரு. அதுவும் செய்திகளில் வந்திருக்கு. நான் எவ்வளோ தூரம் உன்னை மதிச்சேன், நீ மதிச்சியா? என்னை 2 டைம்ஸ் அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து டெலிட் பண்ணிட்டேன். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ்